பண்பான உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு வீடியோல என்ன தெரியுமா பார்க்க போறோம்? இட்டாலியன் ஹாட் சாக்லேட். அந்த ரெசிபி பார்த்துட்டு பஞ்சுக்குட்டி யூகேல ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போனான். அதுவும் பார்த்துட்டு வருவோமா? இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் அடுப்பு பற்ற வச்சு பால் வச்சுக்கிறேன். பால் சூடாகிட்டு இருக்கும்போதே நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுன்றதை சொல்கிறேன். இது 1 லிட்டர் பால், 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், இப்படி ஹீப்டு டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இது ஆப்ஷனல் தான், ஆனால் நல்ல டேஸ்ட்டுக்கு வேணும் கண்டிப்பாக. இது இல்லைன்னா ஒரு மாதிரி சப்புன்னு இருக்குது. இது ஹெவி, அதனால தான் ஆப்ஷனல்னு சொன்னேன். கண்டென்ஸ் மில்க், இது டார்க் காம்பனண்ட், டார்க் சாக்லேட் இருக்குல்ல அது, சுகர், லாஸ்ட்டு க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த பால் சூடான உடனே இந்த கார்ன்ஃப்ளவர் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்குவோம். இப்போ இந்த பால் கொதிக்குது. 2 ஹீப்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் ஊற்றி கிளறணும். ஊற்றுமா? சடை சடை இது கிளறிட்டு இருக்கும்போதே சைமல்டேனியஸாக இந்த கொக்கோ பவுடரையும் கலந்து வைக்கணும். இந்த ரெசிபி என்னோடய பெரிய பொண்ணு பஞ்சுக்குட்டி எனக்கு சொல்லி கொடுத்தது. ஊட்டியில் நம்ம ஒரு ஃபேமஸ் பேக்கரியில் போய் இது குடித்தோம், ஹாட் சாக்லேட். அன்றைக்கே நான் சொன்னேன், இது நான் வீட்டில் செஞ்சு பார்ப்போம், நம்ம பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா நம்ம ரெசிபி போடுவோம் அப்படின்னு. இது நான் ஒரு 10 ட்ரிப்பாவது செஞ்சுருப்பேன். இது அடிக்ஷன் மாதிரி பூஜா குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சாக்லேட்டு தண்ணியில் கலந்து இதில் ஊற்றணும் கொக்கோ பவுட்ரு. வேஸ்ட் பண்ணக்கூடாது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் வலிச்சு எடுத்துருவோம். இது அடிக்ஷன் மாதிரி 2 பிள்ளைங்களும் டெய்லி, அவள் அங்கே யூகேலேயும் இதுதான் டெய்லி உண்டாக்குவா. இங்கே பூஜா குட்டி டெய்லி வேணுமான்னு கேட்பா. இப்போது உடம்பு வெயிட் போடுதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் மறந்துருக்கா. இப்படி கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் இப்படி கொஞ்சம் நல்ல கிளறி கொடுத்தா சரியாக வந்துடும். சுகர் எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு, நீங்கள் கூட்டி போடணும்னா கூட்டி போட்டுக்கலாம், குறைச்சி போடணும்னா குறைச்சி போட்டுக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட்டில் இந்த டார்க் சாக்லேட் போடுறதும் அவங்கவுங்க இஷ்டம்தான். பூஜா குட்டிக்கு டார்க் சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு கசப்பு இருக்குல்ல, அது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். நான்லாம் தொட மாட்டேன். எனக்கு சாப்பிட்டா ஸ்வீட்டாக சாப்பிட்ணும், சாப்பிடாட்டா வேண்டாம், அவ்வளோதான். இது நல்லா கொதிக்குது. இப்போது சுகர் போடுவோம். இந்த கொக்கோ பவுடருக்கு உள்ள கசப்பு மாறுறதுக்கு கொஞ்சம் சுகர் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். எல்லாமே நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இஷ்டத்துக்கு போட்டால் போதும். இதுக்கு இதுதான் கணக்குன்னெலாம் கிடையாது. சுகர் போதும், ஏன்னா நம்ம இனி கண்டென்ஸ் மில்க் ஊற்றுவோம்ல, அதில் சுகர் இருக்கும். அதனால் இப்போ கண்டென்ஸ் மில்க் வேண்டான்னா வேண்டாம். இது எக்ஸ்ட்ரா ரிச்னஸ்க்காக தான். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம ஒரு காஃபி போடுற நேரம் தான் ஆகும், கொஞ்சம் கூட ஆகும், அவ்வளோதான். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்குறேன். சூப்பர், இவ்வளோ போதும். சுகர் ரொம்ப அளவுக்கு மீறின மாதிரியும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை, கரெக்டாக இருக்குது. 1 லிட்டர் பாலுக்கு இந்த கரண்டிக்கு 2.5 கரண்டி சுகர் போட்டிருக்கேன். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் லாஸ்ட்டில் ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றணும். இப்போது சாக்லேட் காம்பனண்ட் போடுமா? இது டார்க் காம்பனண்ட்னு சொல்லிட்டு கடையில் கிடைக்கும். இது 1/2 கிலோ இருக்கும், ஆனால் 180 ரூபா தான். ரேட் கம்மி. நீங்கள் அந்த சில்க்கு அது இதெல்லாம் போட்டிங்கன்னா பயங்கர ரேட் ஆகும். இது கிடைக்கலன்னா அந்த சாக்லேட்லாம் போட்டுக்கலாம். ஆனால் டார்க் சாக்லேட்டுக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்குது. என் பொண்ணு, பெரிய பொண்ணு இருக்காள், அவள் இது இல்லை, இன்னும் இதை வச்சு இன்னும் 2 மடங்கு கூட போடுவாள். நான் இவ்வளோ தான் போடுவேன். போதும். அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. அவள் சொல்லுவாள், அம்மா இந்த சாக்லேட் மெல்ட் ஆகி வரும்போது என்ன டேஸ்ட்டு தெரியுமா அப்படின்பா. போதும், இது இப்படி மெல்ட் ஆகி வந்தால் நமக்கு போதும். வேறு வீடியோஸ்லாம் பார்த்தா இதை தனியாக மைக்ரோவேவில் வச்சு சூடு பண்ணி, இல்லைன்னா டபுள் பாயில் மெத்தடில் சூடு பண்ணி அந்த டார்க் சாக்லேட்டை உருக்கி ஊற்றுவாங்க. அது அந்த பாத்திரத்தில் ஒட்டி இந்த பாத்திரத்தில் ஒட்டி அப்படி ஆயிரும். இது பாத்திரம் கழுகணும், சாக்லேட் வேஸ்ட்டாக போகும், எல்லாம் தான். இது பாருங்கள், ஒரே 1 pot குக்கிங். ஈஸியஸ்ட் மெத்தட் ஆஃப் மேக்கிங் இட்டாலியன் ஹாட் சாக்லேட். இதில் லாஸ்ட்டில் இறக்கும்போது ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றிட்டு இறக்கணும்.
நான் இதுக்கு இந்த பக்கம் வீடியோ எடுத்தது எனக்கு கட் ஆயிருச்சு எப்படியோ, அதனால் இப்போ திருப்பி வீடியோ எடுக்கிறேன். நான் இது செஞ்சு 5 நிமிஷம் ஆச்சு. இந்த கப்பில் அழகாக ஊற்றி வச்சுருக்கேன். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சுகர் வேணால் குறைச்சிக்கலாம். இது சுகர் நான் நல்லா கொஞ்சம் கூடவே போட்டிருக்கேன். சுகர் வேணால் குறைச்சிக்கலாம். பூஜா குட்டியோட ஃப்ரெண்டு ரேஷ்மா வந்திருக்கா, அவளுக்கு கொடுப்போம். எங்கன்னு எண்டு மோளை சூப்பராக பூஜா குட்டி இஷ்டப்பட்டா? தேங்க்யூ. மார்னிங். காலையிலேயே எங்கடா பேய் மாதிரி மேக்கப் போட்டு கிளம்புறேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்து நான் ஒர்க் பண்ணுற பிராண்டோட ஒரு கான்ஃபரன்ஸ். ஸோ நம்பர் 7 ஒரு கான்ஃபரன்ஸு. அதுக்கு வந்து வேல்ஸ் போகிறேன். அதனால் 3 hours ட்ரெயின். காலையில் மணி இப்போ வந்து 5:04. காலையில் 3 மணிக்கு செஞ்சிச்சு. கிலோ கணக்கில் மேக்கப் போட்டு ரெடி ஆகிட்டேன். இன்னும் ட்ரெயினில் ஏறி நீங்களும் வாங்க போகலாம். ஓகே. No, I have. Say hello. Hi. So she is she is Barbara, என்னோட colleague, என்னோட என்சைக்ளோபீடியான்னு சொல்லுவேன். அவங்களுக்கு வந்து 50 years of experience இருக்குது. 50 years of experience இந்த பிராண்ட் இருக்குது. அவங்களோட வயசு வந்து 85. ஆனால் வந்து எனக்கு கூட அவங்க எனர்ஜி கிடையாது. அவங்களோட எனர்ஜி இஸ் லைக் பயங்கர எனர்ஜி. அவங்கக்கிட்ட வந்து நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன். அவங்க வந்து என்ன சொல்கிறது, அவங்க கூட ஒர்க் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய விஷயம், ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம். அந்த லக் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ டே 1லேருந்து என்னை ட்ரெயின் பண்ணது எல்லாமே அவங்க தான். ஸோ அப்பப்போ நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் காரணம் வந்து அவங்க தான். என் ஃபேஸ் நல்லா பரப்பலான்னு தெரியுது. ஏன்னா வந்து வெளியே அவ்வளோ அழகான சன்லைட் முகத்தில் அடிக்குது. ஸோ நம்ம இப்போ வேல்ஸ் போக போகிறோம். இப்போ நாங்கள் வந்து ட்ரெயினில் இருக்கோம். பேசிங் ஸ்டாப்னு ஒரு ஸ்டாப்பில் இறங்கணும். திருப்பி அங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் பிடிக்கணும். ரெட்டிங் ஒரு இடத்துல இறங்கணும். திருப்பி அங்கேருந்து வேல்ஸ் போகணும். போனால் சூப்பராக இருக்கும். அந்த கான்ஃபரன்ஸ் வந்து எப்படின்னா ஜாலியாக இருக்கும். எல்லா ஊர்லேருந்தும் உள்ள நம்ம 7 அட்வைசர்ஸ் வருவாங்க, மேனேஜர்ஸ் வருவாங்க, எல்லாருமே வருவாங்க. ஸோ இட் வில் பி லைக் ஒரு மோர் தேன் ஒரு 2000-3000 பேர் வர்ற ஒரு கான்ஃபரன்ஸாக இருக்கும். ஜாலியாக இருக்கும். நல்ல ஃபுட் எல்லாமே இருக்கும். ஒரு டே டு என்ஜாய் அந்த மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி ஸோ ஜாலியாக போகிறோம். பார்க்கலாம். நான் நிறைய வீடியோஸ் எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஹோப்ஃபுல்லி வீடியோஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரெயினில் போயிட்டுருக்கேன். அழகான சன்ரைஸ். 2 சன் இருக்குது பாருங்க. 2 சன். இந்த சன் இருக்கு, இந்த பக்கம் ஒரு சன் இருக்கு. The weather seems today is in the ambush. They really what you call the traditional. Yeah, proper traditional, yeah. So நியூ போர்ட் வந்தாச்சு. இது வந்து வேல்ஸில் இருக்கு. எங்களுக்கு வந்து ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்தே டிரான்ஸ்போர்ட் இருக்குது. போயிட்டுருக்கோம். ஐ திங்க் ஹார்ட்லி 15 minutes தான் கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வரேன் நியூ போர்ட். நல்லா இருக்கு. ரொம்ப வாவ் ஃபேக்டர் எதுவும் இல்லை. ஆனாலும் ஓகே, இப்போ தானே உள்ளே வந்திருக்கோம். ஓகே, நாங்கள் போக வேண்டிய இடம் வந்தாச்சு. Yeah, it's really beautiful. Oh, that's gorgeous. Yes, that is definitely. Yeah. Oh my God. ரொம்ப அழகான இடத்துக்கு வந்திருக்கோம் நாங்கள். Oh my God. Oh, that's Beautiful. isn't it? Yeah. Oh, that's beautiful. ஸோ நாங்கள் வந்திருக்கிறது வந்து ஐசிசி வேல்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் சென்டர். ஸோ உள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஸோ எங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சது. அந்த மேலே ஸ்டேஸ்
என்னெல்லாம் இருக்குது. இது வந்து 1940. எங்க அம்மா எங்க பாட்டி கூட பிறந்திருக்க மாட்டாங்க. ஸோ அந்த பாட்டி வந்து 1960s ஒர்க் பண்ணப்போ இதான் யூனிஃபார்ம். 1960s உள்ள ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது நெயில் பாலிஷ், அப்புறம் லிப் டிஷ்யூ, அது வந்து லிப் ப்ளாட் பண்ணதுக்கு, அப்புறம் சோப்பு, பியூட்டி பார், அந்த மாதிரி நிறைய. ஸோ இது வந்து 1990s இருந்த எங்களோட ஸ்கின் கேர் ரேஞ்ச். ஸோ இது வந்து செலிபிரிட்டி மூமெண்ட். அவங்க வந்து 55 years of experience. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டு வீடியோ எடுக்கிறாங்க. லஞ்ச் சாப்பிட வந்துட்டு நான் ஆல்ரெடி கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன், பசிச்சுட்டா அதனால சாப்பிட்டேன். கான்ஃபரன்ஸ் இங்கே முடிவடைந்தது. செம்மையா இருந்தது, சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் ஆல்வேஸ் இதை சொல்ல வார்த்தையே கிடையாது, அவ்வளோ அழகான எக்ஸ்பீரியன்ஸ். வீடியோ பார்த்தீங்களா? இட்டாலியன் ஹாட் சாக்லேட் எப்படி இருந்தது? இது ரொம்ப நல்லா இருக்கும், குட்டி பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? தேங்க்யூ.